வைரமுத்துவின் 3ஆம் உலகப் போர். சென்ற அத்தியாயத்தில் முத்துமணி வீட்டில் பங்கு கேட்க, வீட்டில் இருக்கும் ஆடு மாடு கன்றுகளை எங்கே கொண்டே கட்டுவது, வாசலில் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் அண்ணன் சுழியனை எங்கே கொண்டே விடுவது என்று கவலையோடு அண்ணன் சுழியனின் கதையை பின்னோக்கி பார்க்கிறார் கருத்தமாயி. வாருங்கள், அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அத்தியாயம் 12. சுழியன் கதை இருக்கே, அது ஒரு வசத்துக்கு வராத கதை, யாருக்கும் வாய்க்காத கதை. தண்ணி போற வழி ஓடம் போற மாதிரி விதி போற வழி போகுதையா பொழப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பரவாயில்லை, தண்ணி எங்க போய் சேருதுன்னு தெரியும். 2 கரையில ஏதாவது ஒரு கரையில முட்டு மோதி ஒதுங்கிடலாம்ங்கிற நம்பிக்கையும் இருக்கும். ஆனா காலம்ங்கிற கால்ல உதப்படரம் பந்து மாதிரி ஆகிப்போச்சு சுழியன் பொழப்பு. எந்த கால் எப்ப உதைக்கும், பந்து எப்ப எழும்பும், எங்க விழுகும், எதுவும் சொல்ல முடியல அவன் பொழைச்ச பொழப்புல. கூட்டு தற்கொலை பண்ணிருச்சு குடும்பம். கொலை பண்ணிட்டு செயலுக்கு போட்டான் தம்பி. இனி ஒருத்தனா இருக்க முடியுமா அட்டனம் பட்டியல? கவட்டைக்காலன் ஆளுக வெட்ட வெளியில ஓட விட்டு விரட்டி விரட்டி வெட்டி எரிஞ்சிட மாட்டாங்களா? ஊரை விட்ட ஓடி ஒளிஞ்சிட்டான் சுழியன். கானா விளக்கு போய் குவாரியில கல்லொடைச்சான். விவசாய பண்ணையில வாரக்கூலிக்கு புல்லு அறுத்து போட்டான். கொஞ்ச நாள் சக்கம்பட்டியில சீலைக்கு சாயம் போட்டுக்கிட்டு இருந்தான். எந்த வேலையிலையும் 1 வாரத்துக்கு மேல உடம்பு வளையல, மனசு தங்கல. ஆத்தா ஊத்தி வச்ச கும்பாங்கஞ்சிய எத்தி விட்டவன் சோத்துக்கு அலைஞ்சிருக்கான் பாருங்க. நாய் பட்ட பாட்டுக்கு கிட்ட வரும் அவன் பட்ட பாடு. அவங்க அப்பன் ஆத்தாவால அழிக்க முடியாத அழிச்சாட்டியத்தை 10 நாள அழிச்சிட்டு போயிருச்சு பசி. கால் கடுக்க அலைஞ்சு கடைசியில எந்த ஊர்னு தெரியாத ஒரு ஊர்ல வண்டியில இருந்து உருவி விழுந்த தென்னை மட்ட மாதிரி ஒரு ஓரமா விழுந்து கிடந்தான் சுழியன். மே 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 என்று ஆட்டுச்சத்தம் கேட்டு கண்ணை திறந்தவனுக்கு நேரம் போக போக ஒன்னொன்னா விளங்குது. ஊரு மார்க்கையன் கோட்டை, அவன் காப்பாத்தி கஞ்சி ஊத்தின கிழவி மாயக்கா, ஒத்த மக கனகராணி, ஆம்பளை இல்லாத வீடு, 17 வெள்ளாடுகளுக்காக அந்த 2 சீவனும் இருக்கு. அந்த 2 சீவன்களுக்காக 17 வெள்ளாடும் இருக்கு. அந்த வீட்டுல 18வது உருப்படி சுழியன். எப்பா தம்பி, நீ யார் பெத்த பிள்ளையோ, நல்ல பிள்ளையா தெரியுது. முடிச்சு அவிக்கி முள்ள மாதிரியா இருக்கிறவன் ஒன்ன மாதிரி பசியில விழுந்து கிடக்க மாட்டான். நீ யோக்கியன், எங்க வீட்டிலேயே இருந்துரு. ஆடுக பின்னால ஓடி ஓடி நானும் குறுக்க செத்து போனேன். நாளைக்கிருந்து ஆடுகளை நீ பாத்துக்க. உன் கஞ்சி துணிமணி எண்ணெய் சீவக்காய்க்கு நான் பொறுப்பு. மாயக்கா சொல்லுக்கு சுழியன் தலையாட்டல, ஆனா மறுக்கவும் இல்லை. ஏ கனகராணி, தம்பிக்கு தட்டில அந்த சாமச்சோத்தை வச்சு கருவாட்டு குழம்ப கொண்டாந்து கலகலன்னு ஊத்து ஆத்தா. ஒரு பரதேசிக்கு சோறு போடுற கஞ்ச சிறுக்கி மாதிரி கடுப்பா நடந்து வந்த கனகராணிய அண்ணாந்து பார்த்தான் சுழியன். செவைக்கு சீல கட்ட தெரியாம குலுக்க ஒண்ணு குலுங்கி வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா கனகராணி. உடம்புல மேல் பாகத்துக்கும் கீழ்பாகத்துக்கும் ஒரு ஒப்புரவு கிடையாது. பாவம், பெரிய வாய், அத மூட வசதி பத்தாத உதடுக, நடுப்பல்லுல ஒரு சந்து, அதுல எவ்வளவு பெரிய ஈயும் அலுங்காம உள்ள போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வெளியேறிடலாம். அலங்கோலத்தையும் அகங்காரத்தையும் குழைச்சு குழைச்சு படைச்சிருக்கு சாமி அவ மூஞ்சியில. என்ன பண்றது? பசி போட்ட போடும் மாயக்கா பேச்சில இருந்த மரியாதையும் அங்கேயே தங்கி ஆடு மேய்க்க வச்சிருச்சு சுழியன. 6 மாசம்தான் மண்டைய போட்டுட்டா மாயக்கா. மண்டைய போட்டவ அதோட போகல, சுழிய மண்டையிலையும் ஒரு கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டா. அவ கடைசியா சொன்ன சொல்லு இதுதான்: தம்பி, நான் புழக்க மாட்டேன். எனக்கு வேற சொத்து சுகம் இல்லை. என் மகளுக்கு வேற ஆதரவும் இல்லை. நான் வளர்த்த வெள்ளாடுகள் எல்லாம் கனகராணிக்கு சொந்தம். கனகராணி உனக்கு சொந்தம். கண்ணை மூடிட்டா. வெள்ளத்தில மொய்க்க வந்த ஈ ஊறுகாய் பானையில விழுந்த கதையா போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. ஆனா ஆடு வேணும் அவனுக்கு, ஆதரவு வேணும் அவளுக்கு. கட்டிக்கிட்டா. தொன்னைய விட்டா எண்ணெய்க்கு வேற இடமும் இல்லை, எண்ணெய விட்டா தொன்னைக்கு வேற பொருளும் இல்ல. சேர்ந்துருச்சுக. ஆனா ஒண்ணுக்கொண்ணு ஒட்டல, பாத்துக்குங்க. ஒரு நாள் தென்னங்கண்ணுக்கு ஆட்டு எருவு தேடி வந்தாரு சில்வார்பட்டி சொக்கரு. இளம் தென்னைக்கு மாட்டெருவு ஆகாது, புழுவு வந்தாலும் வந்துடும். ஆட்டு எருவு தாய்ப்பால் மாதிரி ஒரு சீக்கும் வராது.
எங்க வீட்டுல இருக்கையா ஆட்டு எருவுன்னு கூட்டிக்கிட்டு போனா சுழியன். வண்டிக்கு 30 ரூபான்னு பேசி முடிக்க, வண்டி கணக்குல எருவிக்க முடியாது, சாக்கு கணக்குத்தான். ஒரு சாக்குக்கு 8 ரூபா, சம்மதம்னா கொடுங்க, இல்லாட்டி நடங்கன்னு வெளியே வந்தா கனகராணி. பேசி முடிச்சாச்சடி, இனி பேசாத நான் சுழியன். யோ, ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் உன் வேலை, அதுக்கு மேல உனக்கு அதிகாரம் இல்ல. ஆடு எனக்கு சொந்தம், ஆட்டு புழுக்க மட்டும் உனக்கு சொந்தமாயிருமா? வெட்டி பேச்சு பேசாத, விலகிக்க. சொக்கரு முன்னால அவமானப்பட்டதுல கூனி குறுகி போனா சுழியன். இருட்டுல கைகால் பட்டதுல பிள்ளை ஒண்ணு பிறந்து போச்சு. இந்தாயா, இதோட நிறுத்திக்க. இனிமே எனக்கு நீ புருஷனா இருக்க வேணாம், என் பிள்ளைக்கு அப்பனா மட்டும் இரு போதும். பழைய சுழியனா இருந்தா சாட்டை கம்பெடுத்து ஒரு வீசு வீச்சு இருப்பான். இப்பத்தான் உசிர்வத்தி போய் வகுத்து கஞ்சிக்கு வலியத்து கிடக்கானே, ஒன்னும் பேசல, ஒடுங்கிட்டான். அது வரைக்கும் பார்த்த 5-6 தொழில்ல உனக்கு பிடிச்சது எதிரான்னு கேட்டா ஆடு மேய்க்கிறதுன்னு கூசாம சொல்லுவான் சுழியன். அதுக்கு காரணம் 2. பொண்டாட்டி கொடுத்த வலி ஒண்ணு, ஆடு மேயிற வெளிய ஒண்ணு. மேல ஆகாயம் கீழே பூமி. எதிர்த்து பேசாத 22 ஆடுக, புதுசா போட்ட குட்டிகளை சேர்த்து, அதுதான் அவன் உலகம். ஆடுகளை கரட்டுல ஏத்தி விட்டுட்டு ஆலமரத்து நிழல்ல ஒரு துண்டை விரிச்சு 2 கையும் அடிச்சு தலைக்கு வச்சு மர்ம உறுப்புல லேசா காத்து படுற மாதிரி அகட்டிக்கிட்டு கண்ணை மூடி படுத்துட்டா போதும். வெளியூரு வெளிநாடு போயிருந்த உறக்கமெல்லாம் வந்துட்டேன்னு ஓடி வந்து கண்ணுக்குள்ள பாய் போட்டு படுத்திரும். ஆடு மேய்க்கிற காடு பிடிச்சிருக்கு எனக்கு. எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் மட்டும் இல்லைன்னு தோணுது. நான் மட்டும் இருக்கிற இடத்துல உலகமே இருக்கிறதா தோணுது. என்ன கூத்துடா இது? இந்த பொட்டக்காட்டுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன இல்ல, எல்லாமே இருக்கு. எல்லா உசிருக்கும் அததுக்குன்னு உண்டான உலகம் ஒண்ணு இருக்கு. முட்டைக்குள்ள குஞ்சுக்கு, கூட்டுக்குள்ள பட்டாம்பூச்சிக்கு, புத்துக்குள்ள எறும்புக்கு, பூவுக்குள்ள வண்டுக்கு, தண்ணிக்குள்ள தவளைக்கு, பாறைக்குள்ள தேரைக்குன்னு தனித்தனி உலகமும் சுகமும் உண்டா இல்லையா? இதுல சிறுசு பெருசுங்கிறதெல்லாம் சும்மா. அதற்கு உண்டான சௌரியம்தான் அதற்கான உலகம். இங்க சங்கீதம் இருக்கு. கிரீச் கிரீச் குருவி சத்தம், என்னும் வண்டு சத்தம், மே என்னும் ஆட்டுப்பாட்டு. 10ம் பத்தாததுக்கு என்ன கேட்க எவன் இருக்கான்கிற தைரியத்துல 8 கட்டைக்கு நாம் பாடுற எசப்பாட்டு. இங்க சாப்பாடு இருக்கு. வாயில போட்டா கரையுது இளந்தம்பழம். விதையுள்ள அல்வா மாதிரி இனிக்குது கள்ளிப்பழம். தின்னு தீர்த்த பிறகும் அடிநாக்கில கிடக்கும் துரட்டையில புடுங்கின திருட்டுமாங்க. ஆடு குடிச்ச தண்ணியில அள்ளி குடிக்கிற மாதிரி சுகம் இல்ல உலகத்துல. என்னமோ பால்கோவான்னு சொல்லுறாங்களே, என்ன மாதிரி பால்கோவா செய்ய தெரியுமா எந்த கடைக்காரனுக்கும்? ஒரு சிரட்டைய எடுத்துக்கிருவேன். பாலாஞ்செடிய ஒடிச்சா பால் வரும். அந்த பாலை எடுத்து பாத்திரத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி உள் சிரட்டையில ஒரு பூச்சு பூசுவேன். லேசா காய வைப்பேன். இப்ப வெள்ளாட்டம் பாலை பீச்சுவேன். அந்த சிரட்டையில சர்ன்னு அந்த சர் சத்தமும் பச்சைப்பால் வாசனையும் கெட்ட கழுதைக சும்மா கிளம்பிரும். ஆம்பளைக்கு பொம்பளை தேடும், பொம்பளைக்கு ஆம்பளை தேடும். இப்ப சிரட்டை நிறைஞ்சு போச்சா, அதுல லேசா வெல்லம் நுணுக்கி போட்டு அத பச்சை குலையில மூடி பாறையில வச்சிருவேன். 3/4 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா மூடி வச்ச பால் மஞ்ச பூத்து ஆட படிச்சு கெட்டிப்பட்டு கிடக்கும் தயிர் கண்டம் மாதிரி. எடுத்து திம்பேன் பாருங்க. ஏலே, உங்க தேவாமிர்தம் என்னத்துக்காகும்? கண்காட்சி இருக்கையா காட்டுக்குள்ள, காண கிடைக்காது. கிடாவுக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிருன்னு வச்சுக்குங்க, புகுந்து கிளம்பிரும். மந்தைக்குள்ள மறுக்கலைகளை விரட்ட ஆரம்பிக்கும். பின்னுறுப்பு மேலே மூக்க உரசி முந்து பார்க்கும். மறுக்கையோட பின் வகுத்துல முன்னங்கால தூக்கி போட்டு தோது பார்க்கும். மிரளும் மறுக்க விடாது கெடா. கடைசியில கிடுக்கு புடி போட்டு இடுக்கி புடிச்சுக்கிட்டு மிசுங்க விடாது. இனி பலிக்காது பாச்சாங்கிற போது தலைய தொங்க போட்டு நின்னு போகும் மறுக்க. சோழி நடக்கும். யாத்தே, என்ன வீரியம்டா இந்த கிடாய்க்கு. கதை முடிஞ்சதும் பின்னங்காலம் மடக்கி தலையில ஒரு சிலுப்பி தவ்வி இறங்கும். அமிர்தம் விழுந்த சுகத்துல கீழே போட்ட தலைய நிமித்தாம 4 காலையும் விறப்பா தரையில ஊனி ஆடாம அசையாம சுக்கி நிக்கும் பாருங்க மறுக்க. இங்க மறுக்க என்பது பெட்டையாடு. ஏண்டி பிள்ளா, நீயா வேணாம்னு ஓடினவ வளைஞ்சு நிக்கிற மறுக்கைய வைய தோணும். கிடா அடுத்த மறுக்கைய மோப்பம் பிடிச்சு அலைஞ்சு திரியும். எல்லாருக்கும் காண கிடைக்காது இந்த களிக்கூத்து. அதான் ஐயா அப்பப்ப நான் பாக்குற நாடகம். வெள்ளாடு மாதிரி ஒரு வினோத பிராணி கிடையாது. ஆடு தொடா இலைய தவிர பூமியில முளைச்ச எதையும் தின்னும். வெள்ளாட்டுக்கு எந்த செடியும் களிப்பு இல்ல. சிவபெருமான் நஞ்சை குடிச்சாரு,
அது வகுத்துக்குள்ள போனா சிவன் செத்துருவாருன்னு தெரிஞ்சு தொண்டைய பிடிச்சி நிறுத்தி புட்டா பார்வதின்னு கதை இருக்கு ஊர்ல. கண்டத்துல விஷம் இன்னும் நீளமா ஒட்டி இருக்காம், அதான் நீலகண்டனாம். ஆனா பாருங்க, விஷத்தையும் தின்னுபுடும் வெள்ளாடு. எருக்கலை, அரளி, குண்டுமணிய மனுஷன் தின்னா கதை முடிஞ்சு போகும். ஆனா இது எல்லாத்தையும் கடவாயில பால் ஒழுக கதக் கதக்குன்னு தின்னுபடும் வெள்ளாடு. விஷத்தை தின்னு செமிச்சு அமுதம் கொடுக்குதையா வெள்ளாடு. சொல்ல போனா சிவபெருமா மாட்டு மேல உட்கார்ந்ததை விடவும் ஆட்டு மேலதான் உட்கார்ந்து இருக்கணும் நியாயப்படி. வர வர மேய்ச்சல் நிலம் குறைஞ்சு போயிருச்சு. ஆடு மாடுக அலைய இடம் இல்ல. ஆடு மாடுகளும் குறைஞ்சு போயிருச்சு. காடு கரைகளும் காணாம போயிருச்சு. தரிசெல்லாம் தோப்பு, வெறும் பூமியெல்லாம் வீட்டடி. கரட்டுக்கு மேல போனா பாரஸ்ட், ஆறு ஓடையெல்லாம் ஆக்கிரமிப்பு. எங்க போறது ஆடு மாடு மேய்க்க? ஒரு காலத்துல ஆடு மாடு மேயவே செடி கொடிகள் ஏறி கிடக்கும் வேலிகள்ல. இன்னைக்கு முள்ளு கம்பி நட்டு முடுக்கி மூடி புட்டாக. விவசாய நிலத்துல கண்டும் காணாம களவாணித்தனமா எத்தனை நாளைக்கு மேய்க்கிறது? ஆடி மாச வறட்சி ஆடு மாடுகளை வாட்டி எடுக்குது. மருந்துக்கும் பச்சை இல்ல, பசை இல்ல. எல்லா இடத்துலயும் ஓட்டி ஓட்டி ஓஞ்சு போய் கடைசியா வத்தி கிடக்கிற கம்மாக்குள்ள ஆடுகளை இறக்கிட்டான் சுழியன். கல்யாண வீட்டு பந்தி முடிஞ்சதும் கடைசியில அண்டாவில கிடக்கும் பாருங்க அடிரசம். அப்படி கம்மாக்குள்ள கொஞ்சோண்டு கிடந்துச்சு செந்தண்ணி. பீர் பீர் பீர்ன்னு கம்மாக்குள்ள ஒரு பன்னிய மல்லாக்க போட்டுக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காக 2 ஆளுக. அதுல ஒரு ஆளு ஒரு பொம்பளை. ஆடுகளை கோரம் புள்ளில அமர்த்தின சுழியனை பார்த்து அந்த பொம்பளை கத்துறா, யோ ஆட்டுக்காரரே, ஒரு கைகுடியா வாயா. ஆடுகளை ஓரம் சாரம் ஒதுக்கி ஒழுங்கு பண்ணிக்கிட்டு கிட்ட போனா சுழியன். பன்னி எடை கூடி வரணும்னா அதை காயடிச்சு விடணும். காயடிக்க கவுத்து போட்டிருக்காக பன்னிய. ஆள் பத்தல, அது அடங்க மாட்டேங்குது. பன்னி பின்னங்கால புடிச்சு நிக்கிறான் ஒரு இளந்தாரி. முன்னங்கால புடிச்சு கழுத்தா முக்குறான் சுழியன். சீலைய தொட வரைக்கும் சுருட்டிக்கிட்டு மலார்னு தவ்வி பன்னி வகுத்துல உட்கார்ந்த பன்னிக்காரி விதை 2ஐயும் ஒரு கையில இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு பிளேடு கத்தி எடுத்து இங்கிட்டும் அங்கிட்டுமா 2 இழுத்தா. திறந்துருச்சு விதை. கொட்டுது ரத்தமா. உள்சாவு அறுத்தா பலாச்சுளைய அறுத்து கொட்டைகள் எடுத்து வெளியே எறிகிற மாதிரி 2 விதைகளையும் வீசி எறிஞ்சா. காச் மூச்சுன்னு கத்தி குமிச்ச காக்கா கூட்டத்து மேல குபீர்னு பாஞ்சு விழுந்த விதைகளை கொத்தி எடுத்து பறந்துருச்சு வட்டம் போட்டுக்கிட்டே இருந்த ஒரு வல்லூரு. பன்னிக்காரி அடுப்பு சாம்பல எடுத்தா விதையெடுத்த காயத்துல வீசி அடிச்சா. பன்னி குமுறி குமுறி கத்துனதுல கம்மாயே கதறுது. கீழே கிடந்த பன்னிய விட்டுட்டு அவ கெண்டை காலையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சுழியன். வெயில் படாத பாகம் வெள்ளேர்னு தெரியுது. அதுல பட்டு நூலு மாதிரி ரோமம் படந்து படந்து நிக்குது. அந்த கெண்டைக்கால் ரோமத்துல கிறங்கின கிறக்கம்தான் அவன் பொழப்பையே திசை மாத்தி போட்டுட்டு போயிருச்சு.